வாக்குறுதியா இருக்கிற கதை ஒரு நாள் மறந்து போகும். ஆனா நீங்க இப்ப விளையாடுற கேம் தான் நிஜமான லெஜெண்ட். ஏன்னா ப்ரோ, ஸ்கிரீன்ல இருக்கிற பிம்பம் மறையும், ஆனா லெஜெண்ட்ஸ் மறுபடியும் ரீஸ்பான் ஆவாங்க. சகோதரா, இதை கேளு. இது கூகுளோட 2025 லிஸ்ட் இல்ல. இது நம்ம கேமர் மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிறதோட அலசல். எங்க இருக்கும்? டிஜிட்டல் உலகத்தோட இருண்ட மூலையில. எப்ப? 2025 கடைசியில. யார்? வெயிட் பண்ணி போர் அடிச்சு போன கோடிக்கணக்கான ஆட்டக்காரங்க. ஏன் ஒரு மிகப்பெரிய கேம் GTA 6 வந்துரும்னு சும்மா கனவு காமிச்சிட்டே இருக்கிறத விட உண்மையா விளையாட கிடைக்கிற ஆர்க் ரேடர்ஸ் கேம் தான் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த அலசல். சண்டை, கான்ஃப்ளிக்ட். நம்ம மனசுல நடந்த சண்டை சிம்பிள் தான். இனிமேல் வரப்போற பெரிய கனவு VS இப்பவே கிடைக்கிற ஆக்ஷன். GTA 6 ஒரு அருமையான கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கிற ஹீரோ மாதிரி. பார்க்க முடியும், தொட முடியாது. ஒவ்வொரு தேடலுக்கும் ஒரு சலிப்பான ரிப்ளை தான். டிலே, லீக்ஸ் இல்லனா பழைய வீடியோ. இந்த தேடல் தோல்விகள் தான் நம்மளுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. ஆனா ஆர்க் ரேடர்ஸ் அப்படி இல்ல. அங்க சண்டையே வேற. என்னால லூட் எடுக்க முடியுமா? என்னால ஜெயிச்சு வெளியே வர முடியுமா? இந்த நிஜமான சண்டை தான் கான்ஃப்ளிக்ட். மக்களை தேட வைக்குது. அவங்க ஆர்க் ரேடர்ஸ் செய்திகளை தேடல. அவங்க ஆர்க் ரேடர்ஸை எப்படி விளையாடணும், என்ன கன் பெஸ்ட்னு தேடனாங்க. ஒரு கேம் அதோட இல்லாமையால தேடப்படுது, இன்னொரு கேம் அதோட இருக்கையால தேடப்படுது. இதுதான் வித்தியாசம் மாமா. மாற்றம். இந்த கூகுள் சர்ச் ரிசல்ட் எம்பார்க் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி கதை. நமக்கு கிடைச்ச தெளிவு இதுதான். நம்ம சும்மா நம்பறத விட்டுட்டு உண்மையா விளையாடுறத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உலகத்திலேயே பெஸ்ட் கேம்னா அதிக பட்ஜெட் போடுறது இல்ல, உடனடியா அதிக சந்தோஷம் கொடுக்கறது தான். இப்ப நம்ம GTA 6 எப்ப வரும்னு கேக்குறத நிறுத்திட்டு இன்னைக்கு ராத்திரி என்ன விளையாடலாம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கவனம் இப்படி காத்திருக்கிறதுல இருந்து விளையாடுறதுக்கு மாறிடுச்சு. இதுதான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பாடம். சர்ப்ரைஸ். இந்த லிஸ்டோட பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, GTA 6 ஜெயிச்சது ஃபார்ட்நைட்டும் இல்ல, கால் ஆஃப் டியூட்டியும் இல்ல. ஒரு புதுசா வந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஷூட்டர் கேம் உலகத்திலேயே அதிக பணம் போட்டு பண்ற ஒரு கேமை தோக்கடிச்சது தான் சுத்தமான எதிர்பாராத திருப்பம். அன்பிரடிக்டபிலிட்டி. இது பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஒரு பெரிய ஆப் செஞ்சு கோடீஸ்வரனான பையன் கதை மாதிரி. அது மட்டும் இல்லாம கூகுள் சும்மா விட்ட ஒரு போக்கிமான் கேமை ஃப்ரீயா பிரவுசர்ல விளையாடுறத மக்கள் செமையா ரசிச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, பெரிய ஆக்ஷன், ஆர்க் ரேடர்ஸ் இல்லனா சிம்பிளான பழைய நினைவுகள் போக்கிமான் தான் மக்களுக்கு தேவை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல வருஷ கணக்கா டிலே ஆகிற விஷயங்களை யாருமே கண்டுக்கிறதில்ல. மாற்றம். இந்த கூகுள் சர்ச் ரிசல்ட் எம்பார்க் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி கதை. நமக்கு கிடைச்ச தெளிவு இதுதான். நம்ம சும்மா நம்பறத விட்டுட்டு உண்மையா விளையாடுறத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உலகத்திலேயே பெஸ்ட் கேம்னா அதிக பட்ஜெட் போடுறது இல்ல, உடனடியா அதிக சந்தோஷம் கொடுக்கறது தான். இப்ப நம்ம GTA 6 எப்ப வரும்னு கேக்குறத நிறுத்திட்டு இன்னைக்கு ராத்திரி என்ன விளையாடலாம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கவனம் இப்படி காத்திருக்கிறதுல இருந்து விளையாடுறதுக்கு மாறிடுச்சு. இதுதான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பாடம். சட்டக்குள்ள தேக்கி எந்த ஜெமத்துல என்ன செஞ்சியோ மிச்ச சொச்சம் பாக்கி சாமி நெஞ்ச கிருட்டியே பாவம்மா.
மூடி வைக்கணும் மண்ட மேல தூக்கி முத்த உதடும் விங்கி போகணும் தெத்து பல்தா